புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று மாநிலங்களவையில் வலியுறுத்தியுள்ள திமுக உறுப்பினர் என்ஆர் இளங்கோ, மருத்துவ கல்வியில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களை மாநிலங்களிடமே திருப்பி தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். மாநிலங்களவையில் தனது முதல் உரையை நிகழ்த்திய அவர், தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர் உள்ளிட்ட திராவிட இயக்க தலைவர்களின் அரும் பணிகளை நினைவு கூர்ந்தார். குடியரசுத் தலைவர் தனது உரையில் நாடெங்கும் 562 மருத்துவக் கல்லூரிகள் இருப்பதாகவும் 50,000 முதுநிலை மற்றும் இளநிலை மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டதை என்ஆர் இளங்கோ சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பதால் அடுத்த கல்வியாண்டு முதல் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களை மாநிலங்களுக்கே திருப்பி தர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். Thank the Excellency the President for having informed that there are now 562 medical colleges in our country and 50,000 PG and UG seats are increased in those medical institutions. Sir, because of this increase, then there is no need for the All India quota in the state government hospitals. So I request this government to surrender all the All India quota seats from the next academic year to the relevant state governments and the colleges. புதிய வேளாண் சட்டங்களில் உள்ள இடர்பாடுகளை சுட்டிக்காட்டிய என்ஆர் இளங்கோ, உற்பத்தி செலவில் 1.5% அதிகரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் உற்பத்தி செலவை நிர்ணயிப்பதற்கான அடிப்படை என்ன என்பதே பிரச்சனையாக உள்ளதாகவும் கூறியுள்ளார். குறைந்தபட்ச ஆதரவு விலை பற்றி வேளாண் சட்டங்களில் குறிப்பிடப்படாததையும் அவர் எடுத்துக் கூறியுள்ளார். திருக்குறள்களை பொருளுடன் மேற்கோள் காட்டி என்ஆர் இளங்கோ பேசியிருக்கிறார். Prime Minister and the ministers are quoting Tamil poets. Maybe because of the elections in Tamil Nadu are forthcoming. Anyhow, we thank them. But one Tirukural, which they forgot to consider. In Hindi, we are all calling the farmers as Annadadas. Tirukural said, Uludundu Valvare Valvar, Matrellam, Toludundu Pinsilbavar. Which means, those who are ploughing or living, all others are leading a subservient, dependent life on the farmers. We are passing bills, sir, against the detriment of them. The government have to consider that. Sir, in democracy, numbers play a major role. It is hence believed that the majority can do whatever they want, or they think whatever they do is right. I quote a couplet from Tirukural. எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. To discern the truth in everything by whomever spoken is wisdom. So to know the truth, to get the ground reality, you have to hear what the opposition says. You may call us minority and will not hear our voice. What will happen if you continue with this attitude? The answer by Thiruvalluvar is this. Idipara illa emara mannan, kedupar illanum kedum. Which means a king without trenchant counsel will fail on his own. So, sir, therefore I request the government to withdraw the farm laws, to surrender all the seats in medical education to the respective state governments and to uphold the federalism. விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை இனியும் காலம் தாழ்த்தாமல் மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று மாநிலங்களவையில் என்ஆர் இளங்கோ கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 1963ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா மாநிலங்களவையில் ஆற்றிய உரையை மேற்கோள் காட்டிய இளங்கோ, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.